ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துருவோம். எந்த கூட்டு வட்டி வீதத்தில் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் 6084 மாறும்? வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூட்டு வட்டினாலே நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்றது அமௌண்ட்டு, பின்றது பிரின்சிபல், 1 + r/100 த ஹோல் பவர் n. ஓகேங்களா? எவ்வளோதாங்க, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிரின்சிபல், அதாவது கூட்டு வட்டி வீதத்தில் 5625 தான் என்னவா மாறுது? 6084 மொத்த அமௌண்ட், அதாவது வட்டியோடு சேர்த்து. ஓகேங்களா? வட்டியோடு சேர்த்து நம்மளுக்கு 6084 மாறுகிறது. அது எத்தனை வருஷத்தில் மாறுது? என் கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டுகள். நம்மளுக்கிட்ட என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. 6% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை போட்டுருவோம். ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 6084 கரெக்டாக, டிவைடட் பை ஈக்குவல் டு 5625. ஓகேங்களா? இன்ட்டு 1 + நமக்கு ஆர் தெரியாது, அப்படி வச்சுப்போம், 100 த ஹோல் பவர் n. அது n வந்து 2. ஓகேங்களா? இப்போ 5625 இந்த சைடு வந்துன்னா டிவைடில் மாறுமா? அப்போது 6084 டிவைடட் பை என்ன வரும்? 5625. ஓகேங்களா? இப்போ மீதி என்ன இருக்கும்? 1 + r டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ஏரியாவில் இங்கே ஸ்கொயர் இருக்கா, 2 இருக்கா? அதாவது 2 ஆண்டுகள் ஸ்கொயர் கொடுத்தா கண்டிப்பாக இந்த வேல்யூ என்ன இருக்கும்? ஸ்கொயரில் இருக்கும். ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் இங்கே 3 ஆண்டுகள் க்யூப்பில் இருக்குன்னா இங்கே வர நம்பர்ஸ் என்னவாக இருக்கும்? க்யூப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள், 6084 5625. நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம 50 × 50 ஸ்கொயர் என்ன வரும்? 5 × 5 = 25, 2500. கரெக்டாக? 2500. நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? இன்னும் 6000க்கு வேணும். அப்போது ஒரு 70 போட்டு பார்ப்போம். 7 49. கரெக்டாக? 7 49னா 4900 வருமா நம்மளுக்கு? அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கிட்ட வந்து, அப்போ 70 போட்டோம். அடுத்தது என்ன போட்டுக்கலாம்? ஒரு 75 போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போது 75க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 5 × 5 = 25, 2 5 35, 37, 5 35, 3 7 49, 52, 5 12, 1 6. அப்போ 5625. அப்போது இந்த 5625 எதோட வேல்யூ? 75ஓட ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டாக? அப்போ கீழே 75 இதுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 75 வந்துருச்சா? 75க்கே 5625. அப்புறம் 75க்கு அப்புறம் தான் அதிகமாக தான் இருக்கும் எப்படியும். அப்படி பார்த்தீங்கன்னா 75 78. ஏன்னா 8 8 64 முடியும். அப்போ 4 78 ஈக்குவல் டு அவ்வளோதாங்க. இப்போது இந்த ஸ்கொயரும் இப்போ ரூட்டு எடுத்தால் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே ரூட் பண்ணால் 78 டிவைடட் பை 75ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ மீதி என்ன இருக்கும்? இந்த 100 குறுக்கல் பெருக்கல் பண்ணால், சரி அப்படியே கூட வச்சுங்க, 100 1 + r டிவைடட் பை 100ன்றது இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் ஈஸியாக பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா அவ்வளோதாங்க. இப்போ 1 + 100 இருக்கா? இதை நீங்கள் இப்போது 78 டிவைடட் பை 75, இந்த 1 இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். கரெக்டாக? -1 ஈக்குவல் டு r டிவைடட் பை 100. ஓகேங்களா? -78ல் 75 எதாவது இங்கே குறுக்கு பெருக்கல்லாம் பண்ணால் 78 - 75 டிவைடட் பை 75 ஈக்குவல் டு r டிவைடட் பை 100. ஓகேங்களா? r டிவைடட் பை 100 வருமா? அப்போ மீதி
இப்போ பாருங்கள் 75ல் 78ல் 75 போச்சுன்னா 3 டிவைடட் பை 75 கரெக்டாக ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 100. ஒரு 3 3 2 3 6 5 3 15 ஓகேவா. இப்போ ஒரு 25 25 4 25 100. அப்போது ஆர் இந்த சைடு ஆர் ஈக்குவல் டு 4%. எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்ட் மெத்தடில் போடுங்க. அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் ஷார்ட்கட்டு ஒரு சம்மு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம ஷார்ட்கட் போகிறோன்னா அப்போ ஷார்ட்கட்டும் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, டேரெக்ட் மெத்தடில் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதாவது ஆன்சர் கரெக்டு இதுதான் வந்திருக்கு ஓகே அப்படின்னு. நீங்கள் ஷார்ட்கட் போட்டிங்கன்னா ஷார்ட்கட்டுக்கு ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு சரியாக வருதா இல்லை தப்பாக நம்ம போடுற ஷார்ட்கட்டு அது எல்லா சம்முக்கும் அப்ளை ஆகுமா அந்த ஷார்ட்கட்டு இல்லை இந்த மாதிரி சம்முக்கு மட்டும் அப்ளை ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக கற்றுக்க பாருங்கள். அப்போ தான் மேக்ஸு எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால் போட முடியும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.